ஹாய் வெல்கம் பேக் டு ஃபராசேஜ் ஃபன் ஃபீஸ். எங்கள் ஊரில் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனால் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தோம். அங்கே எங்கள் டேடி எங்கள் பாட்டியை சேர்ந்து ஒன்றா பிரியாணி குக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த விலாகு. அதுக்கப்புறம் நம்ம மணியை குட்டியை சூப்பராக வந்து ரெடியாக இருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்கள். இஞ்சி பூண்டு போடுறாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவ்வளோதான். இல்லைம்மா எவ்வளோ வெயிட் எவ்வளோ 1 கிலோ இஞ்சிமா, 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, 2 கிலோ 8 கிலோ கரெக்டாக இருக்கும். கரெக்டு கதவு புக் பண்ணுறேன். போட்டு வேண்டாம் எனக்கு தெரிஞ்சாங்க. தக்காளி ஐயா தண்ணி எண்ணெய் வந்து இஞ்சி போட்டு வதங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துதானாக்கா இஞ்சி போட்டு வதங்கிடுது. போடலாமா? வதங்கி தானே இல்லை. கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிளிடு சக்கரை போட்டோம்னாக்கா பச்சையாக சக்கரை சக்கரை இது போட்டோம்னாக்கா கொத்தமல்லி பச்சை இருக்கும். கொத்தமல்லி புதினா அப்படியே கலந்து வராங்க. புதினா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அண்ட் கிரீன் பீன்ஸ், பச்சை மிளகா அந்த செய்கிறப்போ இதை போட்டு போடா. இது கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா வந்து போட்டோம்னாக்கா கொஞ்சம் கலர் மாறிடும். அது வந்து நம்ம சக்கரை போட்டோம்னாக்கா கொஞ்சம் கலர் பச்சையாகவே இருக்கும். துணி அதை பிடிச்சிங்க. மட்டன் பிரியாணிக்கு வேக வச்ச மட்டன். பிரியாணிக்கு மசாலாலாம் போட்டு வேக வச்ச மட்டன். ஆமாம். தண்ணி குறைஞ்சிதான் அதே மாதிரி தண்ணி ஊற்றுறான்னு சொல்லு. ஊற்றிடா அந்த சொம்பு கொடுங்க. அப்படியே தண்ணி பார்த்து இருக்கமா தண்ணியா நான் பிடிச்சிடமா. அரிசி போடுறேன். 6 நாள் அடிக்கிறோம். ஏழு கிலோ அரிசி, 7 கிலோ கறி போடணுமா? பிரியாணிக்கு கார மாட்டியாண்ணா ஆச்சு. கறி, உப்பு, மிளகாத்தூள். மட்டனில் உப்பு போட்டு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் 8 ஸ்பூன். 8 கிலோக்கு போதுமா? 8 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலக்கி தயிர் ஊற்றி 3/4 லிட்டர் 1 லிட்டர் தயிர் ஊற்றி கலக்கி வேக வச்சேன். வேக வச்சுட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துன்னு வந்து தாளிச்சிட்டு அது ஊற்றி சாப்பாடு வெந்துதானாக்கா சாப்பாடு தட்டி விட்டு டம்மில் விட்டு நெய் ஊற்றி இறங்கிட வேண்டியது. இன்னும் ஒரு இதில் பாக்கியில் நிற்கிறாங்களாம். இந்த வாசனை நின்னாக்கா உனக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு பிடிக்காது. புல்லட் அரிசி இது வந்து எண்ணெய் பிடிக்கும். எண்ணெய் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். வெந்துக்குதா பாரு, சாப்பாடு வெந்துக்குதா பாரு. வேக்காடு வந்துருந்தாங்களா நம்ம ஒரு டம்மில் விட்டோம்னாக்கா சரி சாப்பாடு மட்டும் சூப்பராக வரும். தனி அரிசி தண்ணி ஊற்றுவானாவா? அவ்வளோதான், தம் போட்டாச்சு.
A few moments later. குருமா ரெண்டு சரி போகுது சூப்பராக இருக்குமா சரி போகலாம் ஜீரக சம்பளம் அதே ரெண்டு பேர் தான் போயிடுவோம் உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு அடியில் இல்லை வரும் அடியில் பிடிக்கல வரும் பத்தியா இன்னும் சுத்தமாக வச்சுச்சோமா ஆ இது வந்து ஹோம் அது அடி ஹோம் மேகி மேட் இப்போதான் அதில் கேமராவில் வந்து கொஞ்சம் கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து கீ தான். அவ்வளோதான், இந்த vlog வந்து முடிஞ்சிருச்சு. இந்த vlogல வந்து நம்ம அனியா குட்டியும் வந்திருக்க மாட்டான், நானும் வந்திருக்க மாட்டேன், சைடும் வந்து வந்திருக்க மாட்டான். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.